நீங்க வந்து தமிழ்ல பேச முடியல அப்படின்றது வருத்தமா இருக்குன்னு சொல்லி பேச்ச ஆரம்பிச்சிருக்காரு. இது எந்த நோக்கத்துக்காக பேசப்பட்டது? ஏன் மற்ற மாநிலங்களுக்கு மொழியெல்லாம் அவங்க வளர்த்துட்டாங்களா? குஜராத்தி மொழி என்னாச்சு? பீஜப்பூர் மொழி, பீகார்ல மொழி என்னாச்சு? தமிழகத்தில் தமிழ் பேச முடியவில்லை என கூறிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு திமுக எம்பி ஆர் ராசா பதிலடி கொடுத்துள்ளார். இந்த மண்ணின் சொக்கநாதருக்கும் கல்லழகருக்கும் மற்றும் திருப்பரங்குன்றம் முருகனையும் நான் தலை வணங்கி மகிழ்கிறேன். मित्रों, सबसे पहले मैं भारत की महान भाषा में से एक तमिल भाषा में तमिलनाडु के कार्यकर्ताओं से बात नहीं करता, इसलिए मैं आप सबकी क्षमा मांगता हूं. தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் மக்களாகிய உங்களை சந்திக்கும் போது நம்மளுடைய பெருமைக்குரிய தமிழ் மொழியில உங்ககிட்ட பேச முடியவில்லையே என்று என் வருத்தத்தை நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். हमारा मदुरै एक शहर से बढ़कर 3000 साल पुरानी सभ्यता का संस्कृति का प्रतीक है. நம்முடைய மதுரை சாதாரண நகரம் அல்ல, 3000 ஆண்டுகால வரலாற்று பெருமை கொண்ட மிக முக்கியமான புனித இடம். मैं यहां आया हूं तब महान स्वतंत्रता सेनानी पसुम पोन्नन मथुरा लिंगम थेवर जी को भी प्रणाम करता हूं. இந்த மண்ணின் நாயகராக விளங்கிய பசும் பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயாவையும் நான் வணங்குகிறேன். और साथ में आप सभी को अपील करता हूं, बड़ी जोर लगाकर 22 जून को मुर्गा भक्तगढ़ मनाडू में जोर शोर से हिस्सा लीजिए. உங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன், வர ஜூன் 22ஆம் தேதி முருகனுக்கான பக்தர்கள் மாநாடு நடக்குது. அதையும் இந்த மண்ணிலே மிக சிறப்பாக நீங்கள் நடத்தி தர வேண்டுகிறேன். मित्रों, ये मदुरै कई परिवर्तनों का वाहक नगरी है. நீங்க வந்து தமிழ்ல பேச முடியல அப்படின்றது வருத்தமா இருக்குன்னு சொல்லி பேச்ச ஆரம்பிச்சிருக்காரு. இது எந்த நோக்கத்துக்காக பேசப்பட்டது? ஏன் மற்ற மாநிலங்களுக்கு மொழியெல்லாம் அவங்க வளர்த்துட்டாங்களா? குஜராத்தி மொழி என்னாச்சு? பீஜப்பூர் மொழி, பீகார்ல மொழி என்னாச்சு? வட இந்தியாவில் நாங்கள் தயவு செய்து உங்களுக்கு கேட்குறேன், வட இந்தியாவில் அந்தந்த மாநிலங்களுக்கு இருந்த மொழிகள் இந்த ஆட்சி வந்த 15 ஆண்டு காலத்தில் இருக்கிறதா? புழக்கத்திலே இல்லை. இந்தியா கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த கட்டத்து எங்கே போவாங்கன்னா சமஸ்கிருதத்துக்கு போவாங்க, சரஸ்வதி நாகரத்துக்கு போவாங்க. இல்லாத சரஸ்வதி நாகரத்துக்கு எவ்வளோ பணம்? இவங்களே 200 கோடி, பக்கத்தில் இருக்க மாநிலங்கள்லாம் 200 கோடி. எங்கே இருக்குது சரஸ்வதி நதி? இல்லாத சரஸ்வதி நதிக்கு இவ்வளோ பணம், பேசாத சமஸ்கிருதத்துக்கு இவ்வளோ பணம். ஆனால் எங்கள் கீழடிக்கு, எங்களுடைய நாகரிகத்திற்கு, எங்களுடைய இரும்பு பயன்பாட்டிற்கு எந்த அங்கீகாரமும் கொடுக்க மாட்டோன்னா நாங்கள் தான் கேட்குறோம். என்ன உங்களோட தான் நாங்கள் இந்தியாவோட தான் நாங்கள் இருக்கிறோமா? எதை எங்களை அங்கீகரிக்கலாம் இல்லையா நாங்கள் தான் கேட்க வேண்டியிருக்கு. சார், சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாசம் இருக்கு. இப்பயே உள்துறை அமைச்சர் இங்க வந்து இது பண்றாரு, இது எப்படி பாக்குறீங்க? ரொம்ப நல்லது. எத்தனை முறை மோடி வந்தாரோ அவ்வளவு வாக்கு வித்தியாசம் அதிகமானது நீலகிரி தொகுதியில். அது மாதிரி எத்தனை முறை அமித்ஷா வருகிறாரோ அத்தனை முறை எங்களுடைய முதலமைச்சர் எண்ணிக்கை அதிகப்படுத்திட்டே போவார். அருள்கூர்ந்து அவர் வர வேண்டும். அவர் வந்தால்தான் நாங்கள் 200ங்கிற இலக்கை தாண்டி 210, 207 மேல போயிட்டே இருப்போம். உள்துறை அமைச்சர் சட்ட ஒழுங்கு பிரச்சனை குறித்து பேசுறாரு. அதுவே ஜாதி இதை வந்து பிளவு ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் திமுக செயல்பட்டு இருந்த குற்றச்சாட்டு. சார், இதெல்லாம் இங்க பேசலாமா? பில்கிஸ் பானு ஒரு பொண்ணு கேள்விப்பட்டீங்களா? வயசுல 3 மாத குழந்தை, கையில 2 வயசு உள்ள குழந்தை நடந்து போறாங்க. போய் அந்த பொண்ணை கற்பழிச்சு குழந்தைய எடுத்து பாறையில் அடிச்சு தேங்காய் மாதிரி உடைச்சி அதுக்கு கொடுத்த தண்டனையை குஜராத் அரசாங்கம் ரத்து பண்ணிட்டு வெளியே வரும்போது கூட்டிட்டு வரதுக்கு போய் பிஜேபி போறீங்க, பஜ்ரங் தள் போறீங்க, இதெல்லாம் அமித்ஷா வந்து பர்மிட் பண்ணிட்டு இருக்காரு குஜராத்லன்னா இவர் பேசுறதா? இவர் சட்ட ஒழுங்கு பத்தி பேசுறதா?